ஓகே. छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम என்ன பேச போறோம் இன்னைக்கு? இந்த வாரம் வந்து காரசாரமா போன ஒரு டாபிக் வந்து போன வாரம் தீபாவளி. ஆமா, போன வாரம் அதெல்லாம் சமாளிக்கிறீங்க. எல்லாரும் தீபாவளி எப்பாடி எப்படி கொண்டாடிங்க? எல்லாம் டஸ் புஸ் டர்பூர் டபா டபா பட் பட் பட பட சீமான் மாதிரி கொண்டாடிங்க. சரி, எல்லாரும் நல்லா கறி சோறு சாப்பிட்டீங்களா? இப்ப அதுதான் பிரச்சனையே. கறி சோறு சாப்பிட்டதான் பிரச்சனை. கறி சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. அது என்ன டிபேட் அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து இருந்தே வீகன் வீகன் வெஜ் அதுக்கே டிஃபரன்ஸ் நிறைய இருக்கான். என்ன அப்படின்னு டிஃபரன்ஸ் தெரியாது. டேய் இல்லடா, நான் ஒன்னு கேக்குறேன். என்னன்னா வீகன் அப்படிங்கறதுக்கான உண்மையான அர்த்தம், அதாவது பேருக்கான அந்த வேர்டுக்கான டிரான்ஸ்லேஷன் கேட்கல. வீகன்னா என்ன ஐடியாலஜி கேக்குறாரு. ஆமா, என்னது? அதாவது நீ சொல்லு, உனக்கு புரிஞ்சது நீ சொல்லு, எனக்கு புரிஞ்சது நான் சொல்றேன், இவனுக்கு புரிஞ்சது என்ன சொல்றேன். நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, வீகன்றப்போ அதாவது அனிமல்ஸை ஹக் பண்ணாம, அனிமல்ஸை துன்புறுத்தாம, அனிமல்ஸை எந்த விதமா ஹார்ம் பண்ணாம, அனிமல்ஸை ஹக் பண்ணாம கண்டுபிடிக்க மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல அதாவது அனிமல்ஸ் நம்ம ஹர்ட்டே பண்ணக்கூடாது, அனிமல்ஸ் வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது, அனிமல்ஸை கொல்லக்கூடாது, உணவுக்காகவோ எதுக்காகவோ அனிமல்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது நம்ம உடை சாப்பாடு எல்லாத்துலேயுமே வெஜ் பேஸ்டாக இருக்கணும். அதாவது மரங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக்காக இருக்கணும். அது வந்து எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தி வரக்கூடாதுன்ட்டு ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்க. அதுதான் வீகனிசம் நான் நினைக்கிறேன். வீகனிசம்னா என்னன்னா, அனிமல் ப்ராடக்ட், அனிமல்ல இருந்து வர எந்த ஒரு ப்ராடக்டையுமே யூஸ் பண்ணாம பிளான்ட் பேஸ்டு, அதாவது நேச்சுரலா கிடைக்கிறது அந்த வெஜ்ஜு சைவத்திலே அந்த பிளான்ட் பேஸ்ட் டயட் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க இன்டேக் பண்ணிக்குவாங்க. அசைவம் அதாவது நான்வெஜ்ஜு, இந்த நெய்யெல்லாம் சேர்ப்பாங்களான்னு தெரியல. அவங்க டிபேட் வந்து பால் தயிர் நெய் எதுவுமே, அதாவது அனிமல்ஸ் வந்து நம்ம எதுவுமே அதாவது நம்ம யூஸ் பண்ற இந்த உள்ளன் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. லெதர் அதான் சொல்றேன், அனிமல் ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. அதான் அப்படின்றப்போ அனிமல் ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க தான் வீகன்ஸ். அவ்வளவுதாங்க மேட்ரு. அனிமல் பேஸ்டு பிளஸ் இன்செக்ட்ஸ், அதாவது உயிரினங்கள் எல்லாமே. இன்செக்ட்னா வேறயா? இன்செக்ட்ஸா? நீ இன்செக்ட்னு INSECTS இல்ல நீ அது கரெக்ட்னே. நீ சொல்லும்போது பொட்டா செட் மாதிரி இன்செக்ட் அப்படினா இன்செக்ட்னா தெரியுது. இத கட் பண்ணி அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்செக்ட்னா இல்ல இன்செக்ட்ஸ்ரா, அதாவது எந்த ஒரு உயிரினங்கள்ல இருந்தும் பெனிஃபிட்ஸை எடுத்துக்கொள்ளாதது. அதாவது சாப்பாடாக இருந்தாலும் சரி, சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, செருப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே. அதாவது எப்படி சொல்றதுனாக்கா, தேன் முதற்கொண்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட்டரு, நெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இது பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், பிளான்ட்லேயுமே ஒரு சில பிளான்ட்ஸோட இது மட்டும்தான் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா கன்சியூம் பண்ணிப்பாங்க. The practice of eating food not derived from animals and typically of avoiding the use of other animal products. அனிமல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாம வெறும் பிளான்ட் பேஸ்ட் டயட் தான் அவங்க. அதாவது டயட் இல்ல, அனிமல் ப்ராடக்ட்ஸ் முறையே வந்து அனிமல்ல பேஸ் பண்ணி இருக்க கூடாது. அதாவது அனிமல்ஸ் வந்து அதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம், நான் என்னோட வாழ்க்கையை வாழ்றேன். அதாவது இது வந்து வீகனோட டிபேட் வந்து அது கிடையாது. அதோட வாழ்க்கை அது வாழட்டும், நம்ம வாழ்க்கை தானே. மிருகமும் மனுஷனும் ஒன்று, ஈக்குவல் அப்படிங்கிறதான் எங்களோட டிபேட்டே இருக்கு. ஆக்சுவலா இதுல என்ன போட்டிருக்கு, இல்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே போட்டிருக்கு இதுல. ஆனா அவங்க டிபேட் அது கிடையாது. என்னன்னாக்கா, நீ வந்துட்டு என்ன எப்படி பாக்குறியோ, உன் குழந்தைய நீ எப்படி கொஞ்சுவியோ அதே மாதிரிதான் நீ என்ன பண்ணணும், மாடை கொஞ்சணும். நீ குழந்தைய அடிக்கிறன்னா குழந்தைய எப்படி நீ ஹர்ட் பண்ண மாட்டியோ அதே மாதிரி ஒரு விலங்கையும் என்ன பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ண. இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி டிபேட்டை அவங்க கொண்டு வராங்க. அவங்க வந்து
அதாவது எல்லா உயிரும் ஈக்குவல் சமம் அப்படின்றாங்க. பட் ஏற்றத்தாழ்வுகள் மனுஷங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு பேசிக்கிறோம். பட் உயிரினங்களுக்குள்ள அந்த ஒரு சைக்கிள் இருக்கு. அதாவது இந்த உயிரினத்தை உள்ளும் உள்ளும் ஸோ அந்த ஒரு சைக்கிள் இருக்கு. ஃபுட் செயின் அந்த செயின் பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு வந்து இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ அதை பிரேக் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ ஓகே, இப்போ நம்மளால கல்டிவேஷன் பண்ண முடியுது, நம்ம எவால்வ் ஆகிருக்கோம், நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணி நம்ம ஃபுட் இன்டேக் எடுக்கிறோம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அந்த காலத்துல வந்து இல்லை. அந்த காலத்துல இருந்து மனுஷன் எப்படி எவால்வ் ஆகி வந்துருக்கான்னா மோஸ்ட்லி ஹண்டிங் தான். ஹண்டிங் அதாவது நம்மளும் ஒரு அனிமல் தான். அனிமல்ஸ் ஆர் ஹண்டர்ஸ். எல்லா அனிமலுமே ஹண்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி வாழும். ஒரு சில வெஜ் அதாவது கவு அந்த மாதிரி இதெல்லாம் புல்லு அந்த மாதிரி தாவரத்தை சாப்பிட்டு வாழும். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஹண்டரா, அதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு அதை சாப்பிட்டு தான் நம்ம பிறந்து எவால்வ் ஆகிருக்கோம். அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் பிளான்ட் எப்படி கல்ச்சர் பண்றது, கல்டிவேட் பண்றதுலேருந்து எவால்வ் ஆகி இப்போ இப்படி வந்திருக்கோம். எல்லாமே ஒரு எவல்யூஷன்றப்போ அந்த காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருந்தது தான் செய்யும். அதாவது அந்த காலத்துல இருந்து வெஜ் பிரிஞ்சாங்க, நான்வெஜ் பிரிஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்கள் வெஜ் தான் சாப்பிடணும், நீங்களும் வெஜ் தான் சாப்பிடணும்னு சொல்ற ஒரு கேங் இருந்தாலும் இப்போ அதுல இருந்து ரொம்ப எவால்வ் ஆகி நான் இப்போ வெஜ் சாப்பிட்றது மட்டும் சொல்ல மாட்டேன், நீ அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு பெட்ஷீட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது மாட்டோட தோல் அந்த மாதிரி இது பறை அடிக்கிறதா இருந்தாலும் இப்போ வரைக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் நீ யூஸ் பண்ற டெய்லி ட்ரெஸ்ஸு எல்லாமே அனிமல் பேஸ்டாக தான் இருந்துச்சு. எதுவுமே உனக்கு தாவரத்துல இருந்து எடுக்கப்படல. இல்லை இப்போ நீ காட்டன் எடுக்கிறனாலுமே பருத்தி செடி இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம பட்டர்ஃப்ளை அந்த இது முள்ளன் இது எடுக்கிறாங்கல்ல, அதுவுமே உனக்கு இன்செக்ட் பேஸ்ட் தான். புரியுதா? ஸோ எல்லாமே இப்போ டிபெண்டாக தான் இருக்கு. ரீசெண்டாக இந்த வீகன் கல்ச்சருக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீகனிசம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபைனல் லேடி, அதாவது ஆக்சுவலாக அது என்னன்னா ஜானா டி ஆர்ட் அழகா போடுறது. ஆமாம், ஜானா. இந்த ஆக்சுவலாக இதை பற்றி வந்துட்டு இடையில வந்து பேர் தெரியல, அதனால தான் இதோட இவங்களோட இது இவங்க ஃபாலோ எப்படின்னாக்கா வெறும் ஃப்ரூட்ஸு, தண்ணி குடிக்க மாட்டாங்க. என்னன்னாக்கா வாட்டர்மெலன் ஜூஸ், இளநீ அந்த மாதிரி ஜூஸை குடிச்சு வாழ்ந்து கம்மியான வயசு தான் இறந்துட்டாங்க. இது நான் வந்துட்டு இதுக்காக நான் சொல்ல வரல, இதை வீகனிசம் ஃபாலோ பண்ணால் அப்படி இந்த மாதிரி சாவு வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இருக்கலாம், வீகனிசம் இருக்கலாம், அதுலேயே ரொம்ப ஊர்ந்து போயிருந்தா நமக்கு கிடைக்கும், நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து எதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னாக்கா ஒரு சில அனிமல் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம கன்சியூம் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு நமக்கு அதாவது ஊட்டச்சத்துக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது போய் சேர வேண்டிய இடத்துல நமக்கு கரெக்டாக சேரும். இப்போ இதுவேவும் இப்போ நமக்கு நான்வெஜ்லேருந்து ஒரு ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்குது, டேரெக்டாக கிடைக்கும், இந்த ஃபுட்லேருந்தே நமக்கு கிடைக்கும், எல்லா விஷயமும் கிடைக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஃபுட்லேருந்து தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் கிடைக்காது. நான்வெஜ்ஜில் இன்டேக் பண்ணிக்கிறதான ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு அதில் வந்து கிடைக்காது. அப்போ அவங்க வந்து ஊட்டச்சத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அது டேப்லெட் தான், அதையும் ஒரு சில குரூப் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. டேப்லெட் கிடையாதுங்க, அது சப்ளிமெண்ட்டுங்க அப்படின்னு. அதாவது ஆக்சுவலாக வெஜ் வீகன் அவங்களுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த நிலைமை கிடையாது. அவங்கள பால் எடுத்துப்பாங்க, தயிர் எடுத்துப்பாங்க, நெய் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால ஒரு சில ஊட்டச்சத்து கிடைக்கும். இவங்க அதை எதுவுமே எடுக்க மாட்டேன், டைரக்ட் பிளான் அப்படின்னாலுமே இவங்களோட கருத்தியல் என்னன்னா, நான் எந்த ஒரு அனிமலோ எந்த ஒரு இன்செக்டையுமே நான் ஹார்ம் பண்ண மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. பட் அதாவது நீ அக்ரிகல்ச்சர்னாலுமே எல்லாத்துக்குமே உனக்கு அனிமலோட நீடு இருக்கு, பூச்சியோட நீடு இருக்கு, பறவைகளோட நீடு இருக்கு. இப்போ பாம்பு வந்துச்சுன்னா அதோட நீடு இருக்கு. எலிகள் நிறைய பிரச்சனை பண்ணிச்சுன்னா பாம்பு தான் சாப்பிடும். புரியுதா? அதே மாதிரி இன்னொரு கருத்து நான் என்ன முரண்படுறேன்னா, நீ சொல்ற அதாவது இந்த சைக்கிள்லாம் மிஸ் ஆகுது. இப்போ நான் வந்து வீகன் வச்சுக்கேன், நான் என்ன சொல்றேன், நீ வந்து இப்படி பண்ற, இது வந்து கொலை பண்ற அப்படின்ற மாதிரி உன்னை வந்து ரொம்ப, அதாவது நீ ஒரு அனிமலை கொலை பண்ற அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. பட் இது காலங்காம நடந்துட்டு இருக்கு. நீ மனுஷனை இப்ப சொல்ற, பட் ஒரு பூனை ஒரு இலையை சாப்பிட தான் செய்யும், ஒரு பருந்து ஒரு பாம்பை சாப்பிட தான் செய்யும்.
ஸோ இந்த மாதிரி இருக்குன்றப்போ நீ அதை போயிட்டு நீ வெஜ் தான் சாப்பிடணும், நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீ மற்ற அனிமல்கிட்ட இருந்து அந்த ஒரு இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு உன்னால பேச முடியுமா? நீ வெஜ் தான் சாப்பிடணும், நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீ மற்ற அனிமல்கிட்ட இருந்து அந்த ஒரு இதை எடுத்துக்க கூடாது ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து அப்படின்ற அந்த ஒரு காமன் சென்ஸ் உனக்கு வேணும்ல இல்லையா? அது கூட இல்ல, அவங்க பூனைட்டே போய் கூட நீ இழி திங்க கூடாது. சொன்னது வீக்கெண்ட் டயட் நான் உனக்கு மாத்திரை டெய்லி 2 மாத்திரை தட்டுல போடுறேன், அதை நக்கிட்டு பேசாம போய் படுத்துறணும். அதுல சொல்ல முடியாது இல்ல, அதோட சுதந்திரத்தை நீ பறிக்க முடியாது. ஆனா ஏன் சுதந்திரத்தை எப்படி அதாவது நீ உன்னோட சுதந்திரத்தை எப்படியோ வாழ்ந்துட்டு போ, நீ வெஜ் சாப்பிடு, நீ சாப்பிடாம செத்து போ, அது எனக்கு தேவையில்லை. ஆனா நான் இதுதான் சாப்பிடணும், நான் இதை இப்படி பண்றதுனால இது அனிமல் குரூவல்ட்டி, நீ கொலை பண்ற, நீ பாவம் பண்ற அப்படின்ற அளவுக்கு நீ பெரிய பழி போடுறல, அது என்னால ஏத்துக்க முடியாது. பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது வீகன் டயட் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, அதாவது வீகன் டயட்டுங்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன். அது எடுத்துக்கிறவங்களோட தனிப்பட்ட முடிவு. இப்போ இது எங்க தப்பாகுது அப்படின்னா, நான் வீகன் ப்ராடக்ட் எடுக்கிறேன், நான் எந்த ஒரு அனிமலையோ பிளான்ட்டையோ இன்செக்டையோ, விலங்கு பறவை பூச்சி தமிழ்ல சொல்லிடுறேன், பூச்சி எதையுமே நான் கொல்லலை, ஆனால் நீ கொல்ற, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நம்மளை கில்ட் பண்ண வைக்கிறாங்கல்ல, அந்த கில்ட் தப்பு. நீ போடலாம் போடாம இருக்கலாம், அது உன் இஷ்டம். ஆனா ஐடியாலஜி போட சொல்லி வற்புறுத்துற பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்புடா. இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸோட டயட்ல பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதாவது நான்வெஜ், அதாவது புரோட்டீனை அதிகமாக எடுக்க மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் சிக்கன் எடுக்கிறவங்க தான். அவங்க எல்லாத்துக்குமே B12 எப்படி இருக்கும்னா, B12 D3 இன்சஃபிஷியன்டான ஸ்டேஜ். நீ சொல்ற பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆக்சுவலா நீ இந்தியன்ஸ்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி more than 70% விட்டமின் B12 டெஃபிஷியன்சி கண்டிப்பா முடிக்கலடா வென்று. அதான் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி கண்டிப்பா B12 D3 அப்புறம் அது என்னது புரோட்டீன், இது எல்லாமே நம்மளோட இந்தியன் டயட்ல மேக்ஸிமம் லேக்காக தான் இருக்கு. அப்படின்றப்போ நம்ம இப்போ தான் ஓரளவுக்கு முன்னேறி அந்த நியூட்ரிஷன்ஸ், இப்போ முட்டை, இப்போ ஒரு காலத்தில் முட்டையே அந்த உயிர் வராத முட்டையெல்லாம் திங்கிறீங்க, அதெல்லாம் உங்கள் ஹெல்த்துக்கு கேடு, சிக்கன் சாப்பிட்டா சூடுன்னு இன்னும் வரைக்கும் நம்புறவங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு தேவையான விட்டமின்ஸ், புரோட்டீன், மினரல் எல்லாமே நான்வெஜ்லேருந்து கிடைக்குது. இப்போ அதையும் தடுக்கிறதுக்கான ஒரு வழி, அதாவது நம்மளோட இந்தியன்ஸோட பேபிஸ் யாருக்காங்க, நிறைய பேர்த்தோட பேபிஸ் எப்படின்னா தேவையான நியூட்ரியன்ஸ்னு இல்லை, அவங்களுக்கு இன்சஃபிஷியன்சி இல்லை, அவங்கெல்லாம் டெஃபிஷியன்சியில் இருக்காங்க. பேபின்னு கிடையாது, அடல்ட்ஸுமே டெஃபிஷியன்சியில் இருக்காங்க. நரம்பு பிரச்சனை, மூளை பிரச்சனை நிறைய வந்துடும். இப்போ இந்த வீகன் டயட் வீகனை திணிக்கிறதுனால டிரான்சிஷனில் இருக்கிற ஒரு சிலர், அதாவது நம்ம கொல்லுறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு இந்த நான்வெஜ் இதை விட்டுட்டு இவங்க வெஜிடபிளுக்கு வராங்க அப்படின்னா அவங்களால சப்ளிமெண்ட்டை வாங்க முடியாது. ஏன்னா சப்ளிமெண்ட் காஸ்ட்லி. ஆக்சுவலா நீ சொல்றீங்களா சப்ளிமெண்ட் காஸ்ட்லி, அவங்க எடுக்கிறக்கா இதுன்னு சொல்லிட்டு வீகன் அதை ப்ரொமோட் பண்ற மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னு எதுக்காக அப்படின்னாக்கா கார்பரேஷனுக்காக. அவன் அந்த சப்ளிமெண்ட்டை விற்கணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு வேலையை ஒரு குரூப் பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு வீகன்ஸ் எல்லாருமே இதை பார்க்கல, அதுல ஒரு குரூப் இதை பார்த்துட்டு இருக்கு. இல்ல ஒரு குரூப் பார்த்துக்கிட்டு இருக்குன்னாலும் நமக்கு வர்றது எப்படி வருது? இப்போ ஒன்றும் இல்லை, அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல. அதான் ப்ரோ, அது இப்போ எனக்கு வீகனிசம் டார்கெட் கிடையாது, எனக்கு இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணணும், அதுக்கு ஒரு சோர்ஸா நான் வீகன் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை புஷ் பண்றேன். அதாவது யாருன்னா ஒரு கார்பரேட் புஷ் பண்ணுது, நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா உன்னை வச்சு நான் புஷ் பண்றேன். அது எப்படி புஷ் பண்றாங்கன்னா, நீ ஒரு கொலை குற்றவாளின்ற மாதிரி உன்னை கில்ட் பண்ண வச்சு உன்னை வீகனா மாத்தி இந்த சப்ளிமெண்ட் வீகனா மாத்தினா, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன மாதிரி இது ஒண்ணு புரோட்டீன் சோர்ஸ் எல்லாமே ஈஸியா கிடைக்குது, ஆனா நீ அதை எடுக்க கூடாது. அதை விட்டுட்டு இந்த இதுல 11 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இந்த புரோட்டீன்னா, பிளான்ட் பேஸ்ட் சோர்ஸ் எடுத்தனா நீ டிஃபரெண்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ஒரு அமினோ ஆசிட்ஸ்க்கும். அப்போ அவ்வளவு ஃபுட்டை நான் எடுக்க முடியாது, நிறைய இன்டேக் ஆகிற மாதிரி இருக்கும், கேலரி ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுவுமே ஒரு இஷ்யூ. அவ்வளவு ஃபுட்டுக்கு நமக்கு சோர்ஸ் கிடையாது, காசு கிடையாது. அப்படின்றப்ப நான் சப்ளிமெண்ட்டுக்கு போகணும், சப்ளிமெண்ட்டுக்கு எனக்கு காசு கிடையாது. புரியுதா? சப்ளிமெண்ட் ஒருவேளை உனக்கு காசு இருந்து எடுத்தாலும் சப்ளிமெண்ட் எடுக்கிறது உன்னோட பாடி அது மிகப்பெரிய ஒரு இதுதான். இவனுக்கு இன்னும் டெவலப்பே ஆகல, யாரும் இன்னும் அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இவங்களால எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்ல ஈட்டர்ஸையோ நான் வீகன்ஸையோ தடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். தடுக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இது உண்மையாவே தடுக்கிறதுக்கான சோர்ஸும் அவங்க கிட்ட கிடையாது. ஆனா என்ன பண்றானுங்க தெரியுமா? தப்பு, கிரிமினல்ஸ், கிரைம், நீங்க பண்றது குற்றம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சிக்கன் வாங்க போறேன், அப்ப சிக்கனை வெட்டுறவன் யாரு? ஒரு தீவிரவாதி. ஏன்னா தீவிரவாதி தான் என்ன பண்ணுவான்,
கொலை பண்ணுவான். உனக்கு புரியுதா மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு? என்னடா இழிச்சவே பாருங்க. ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கேன், அதே தான் கேட்குறேன். நான்வெஜ் அண்ட் வீகன், வெஜ் கூட இல்லை, நான்வெஜ் அண்ட் வீகன் ஃபுட்டு ரெண்டுத்துலையுமே ப்ரோட்டீன் கிடைக்குது. வீகன் ஃபுட்னா வெஜ்ன்றதப்போ உனக்கு கர்டு இதெல்லாம் ஆட் ஆகிக்குது. வீகன்ல வந்து அதெல்லாம் இல்ல, ஹனி நார்மல் தான்டா. இதுல வந்துட்டு ஹனி மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கிறது. அந்த பேஸ்ட், அதாவது அதுல இருந்து தயார் வர, அதாவது அது கொள்ளுன்னு இல்ல, அதுல இருந்து உற்பத்தி ஆகிற பொருட்களும் கிடையாது. ஓகே, ரெண்டுத்துக்கான ப்ரோட்டீன் சோர்சஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. 100 grams ஆஃப் சிக்கன்ல வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 25 grams ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. ஃபேட் இருக்குது உனக்கு, எல்லாமே கிட்டத்தட்ட புரோட்டீன் அண்ட் ஃபேட். சிக்கன் சாரி எக், ஒரு எக்ல 6 grams ஆஃப் புரோட்டீன், 8 அதாவது 8 grams ஆஃப் புரோட்டீன் இருக்கு. அதுல வந்து 3 grams யோக்லயும் 3 grams வந்து ஒயிட் இருக்குது. எக் வந்து ஒரு விட்டமின் மாத்திரை தான் ப்ரோ. ஆமா, எக்ல வந்து எல்லா விட்டமின்ஸும் இருக்கு நமக்கு. அதாவது ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின்ஸ் அந்த அதெல்லாம் வந்து நமக்கு எப்படி சொல்றது, அந்த 2 முட்டை 3 முட்டை எடுத்தோம்னா பாதி பூர்த்தி ஆயிடும். மீதி பாதியே மற்ற ஃபுட்ல நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட் தான். ஆனா இப்போ ஈஸி சோர்ஸ் ஆஃப், இதெல்லாம் ஈஸி சோர்ஸ். அதை விட்டு நான் ஏன் கஷ்டமா போய் இந்த கிழங்கு வாங்கி சாப்பிடணும், இதை வாங்கி சாப்பிடணும், இந்த பயிர் எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு ஓகே தான். பட் இவ்வளோ இதை நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறது அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. முதல்ல மெயினா டைம் இல்லை. நான் வேலை பார்க்குறேன், இது பார்க்குறேன், இதுக்கு எனக்கு டைம் நிறையா இருக்கும். இவ்வளோ ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. டேரக்டா நான் சிக்கன் வாங்கினா, கட் பண்ணலாம், குக் பண்ணலாம், சாப்பிட்டு போயிடும். யாரு பாவமோ யாரும் விடாது. நான் சொல்றேன், நான் வெறும் வயிற்றோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இது வாங்கினாலே எனக்கு புரிஞ்சு போச்சு இதுல இவ்வளவு கிராம் ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னு. இதுவே வீகன்ஸோட ஃபுட்டை நீங்க எடுத்துக்கிட்டேன்னாக்கா அதுல நீங்க நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி நிறைய சொன்னாலுமே அந்த பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கான இன்டேக், அதாவது இதை வந்து நான் இதை எடுத்தாலே எனக்கு இத்தனை கிராம் கிடைச்சிடும். ஆனா இதை நான் இத்தனை எடுக்கணும், இவ்வளோத்தையும் எடுத்தா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும். இதுல ஒண்ணுல இருக்கிறதுக்கான இது வந்துட்டு எனக்கு பத்தாது. என்னோட ஒரு நாளைக்கான ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணாது, எனக்கு பத்தாது. அதுக்கு நான் இவ்வளோ நான் எடுக்கணும். டெஃபிஷியன்சி தான் ஆக்சுவலா. ஏதாச்சும் ஒண்ணு சஃபிஷியண்டா இருந்தாலும் இன்னொன்னு டெஃபிஷியண்டா தான் முடியும். பட் நான்வெஜ் பீப்புள்ஸ் எப்படின்னா வில் டேக் வெஜ் ஆல்சோ. நாங்கள் வெஜ்ஜும் சாப்பிடுவோம், எங்களுக்கு தேவையான வெஜ் இதுவும் எடுத்துக்கிறோம், தேவையானதுக்கு நான் நான்வெஜ் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஐயர்கிட்ட போயிட்டு நான்லாம் வந்து ஒன்னொன்று நீ எல்லாம் தின்னு முடிஞ்சிருக்கீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா அதுதான், அதாவது நான் நான்வெஜ் சாப்பிட்டுப்பேன், வெஜ் சாப்பிட்டுப்பேன், அது என்னோட விருப்பம், சுய விருப்பம். நான் இதை சாப்பிடக்கூடாது, இதை நான் பண்ணக்கூடாது, இது கொலை குற்றம்னு நீ பாயிண்ட் அவுட் பண்றல, நான் இதுதான் சாப்பிடணும் நீ சொல்றல, அது எப்படி உன்னால இந்த கவர்மெண்ட், அதாவது வேர்ல்ட் லெவல்லையுமே ஒருத்தனோட தனியான விருப்பத்தை வந்து நீ வந்து மாற்ற முடியாது. அப்படின்ற நீங்க எப்படி இப்படி சொல்லலாம், இப்படி பிரச்சனை பண்ணலாம். அதாவது இப்ப நான் போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட நீ தான் இப்போ அரவிந்த் எல்லாம் அவன் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அவங்க வந்துட்டு இப்போ கேனிபிள்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ உலகத்துல வந்துட்டு இல்லை, மேக்ஸிமம் எங்க மேபி இருக்கலாம். வந்துட்டு எத்தனை வந்துட்டே இருக்கு. சரி, கேனிபிள்ஸ் வந்து அப்புறம் வீடியோ பார்க்கும்போது எனக்கு புரியும். கேனிபிள்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மியாச்சு. இப்போ வந்துட்டு இல்லை, கேனிபிள்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கேனிபிள்ஸோட ஐடியா அப்படின்னு உனக்கு தெரியும், அது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வேணா ஓகே. இப்போ நம்ம கேனிபிள்ஸ் எப்படி பார்ப்போம், கண்ணால பார்ப்போம். பூமர் அங்கிள் இப்படி சொல்லலா, எந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம கேனிபிள்ஸ்னா என்னது முத எனக்கு தெரியல. மனுஷங்களை திங்கிறவங்க. ஓ அப்படியா, தகவலிகள் வச்சுக்கோ. கல்யாணம் சொன்னா இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்றதையோ மட்டன் பீஃப் சாப்பிட்றதையோ அவங்க நம்மளை வந்துட்டு ஒரு கேனபிள் மாதிரி பார்ப்பாங்க, புரியுதா? இப்போ நம்ம அவங்கள பார்க்கும்போது இப்படி பயமா இருக்கும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட நோக்கம், வெயிக்னஸோட நோக்கமே நம்ம மேலே அப்படி பார்த்துட்டு மற்றவங்களும் என்னன்னாக்கா அந்த மாதிரி பார்க்க வைக்கிறது, புரியுதா? இப்போ நீ ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆட்டை வெட்டி நீ சாப்பிட்றனா நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு வந்து கிரிமினல். அந்த குற்றவாளி தானே. என்னடா சொல்ற? நம்ம காசு வாங்கி வெட்டி தின்னா பிரச்சனை கிடையாது, வெறும் ஆட்டை வெட்டி தின்னா குற்றவாளி தானே. இப்போ டேய் இப்படி இடையில பேசாத, நான் மறந்து போகுறாட்டா, பாயிண்ட் மறந்து போகுது எனக்கு. ஐயோ சரி பேசு.
சரி நான் ஆரம்பிச்சவா. சரி நான் இடையில தான் அதாவது நீ சொல்றது ஓகே, எனக்கு மறந்துருச்சியா? நான் இன்னொன்னு என்ன சொல்ல வந்தேன்னா, ஆமா ஆமா ஞாபகம் வந்துருச்சு. நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன அப்படின்னா அந்த பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அந்த நியூட்ரிஷன் தேவைன்ட்டு இருக்கிற பசங்களுக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ஸையும் தட்டி விடுறப்போ இன்சஃபிஷியன்சி டெஃபிஷியன்சி இந்தியாவில் இன்னும் அதிகமாகிட்டே போகும். அப்படின்றப்போ இது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல். நீங்கள் வீகன் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, அது வந்து எப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது, அமௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் பெற்றவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை விலங்குகள் மேலே அவ்வளோ இறக்கம் இருக்குன்னா அதை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ஆள் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நாங்கள் பண்ணுறது தீவிரவாதம்னா நீங்கள் பண்ணுறது வந்து டபுள் தீவிரவாதம். ஆக்சுவலாக இவங்க வந்து தேச துரோகிகள். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அதாவது கவர்மெண்ட் தமிழ்நாடு சத்துணவு திட்டத்துல முட்டை இருக்கு, புரியுதா? இருக்கு ப்ரோ. இவங்க அதுக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? அதாவது அப்பா கஷ்டப்பட்டவங்க, எப்படியாவது படித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டயட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்றது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகணுங்கிறத முக்கியம். ஒரு நிமிஷம். அப்போ வந்து என்ன நீ அப்பான்னு சொன்னது ஸ்டாலின். ரைட் ஆளவுறோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டீனோ விட்டமின்ஸோ மினரல்ஸோ அது மேலே அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. வயிறை நிரப்பிடணும், இப்போ எனக்கு வேலை முடிஞ்சிடணும், அடுத்து நான் என்னோட வாழ்வாதார முறையை உயர்த்துறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறதுக்கு போயிடுவேன். அப்போ வந்துட்டு என்னால் வந்து ப்ரோட்டீன் விட்டமின் மினரல் விட்டமின் பி விட்டமின் டி அப்படின்னு என்னால் பார்த்துட்டு அதை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டில் இல்லை, எனக்கு அவ்வளோ காசும் கிடையாதுன்றப்போ அதை நீங்கள் தடுக்க பார்க்காதீங்க. தடுத்தீங்கன்னா அது வந்து பின்னாடி பெரிய லெவலில் பேக் ஃபயர் ஆகும். மோஸ்ட்லி இதாவது அவங்களோட வீகனிசம் பற்றி ஒரு நம்ம நான்வெஜ் வந்து இது பண்ணக்கூடாதுன்ட்டு இதுக்கு பதிலாக இதை இன்டேக் எடுத்துக்கோங்க, இதுக்கு பதிலாக இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, இதுக்கு பதிலாக இந்த ஃபுட் எடுத்துக்கோங்கன்ட்டு ரீசன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, புரியுதா? இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மெயினா தனி மனித சுதந்திரம் இதனால பறிபடுது. அதுக்காக நீங்க வீகனா இருக்காதீங்க நான் சொல்ல மாட்டோம், ஆனா எங்களை வந்து வீகனா இருக்கணும்னு சொல்லாதீங்க, இல்ல புரியுதா? இல்ல அப்படி சொல்லக்கூடாது. எங்களை வந்து தேச துரோகியாவோ தீவிரவாதியாவோ பார்க்காதீங்க. நாங்க ஒன்றும் தீவிரவாதியோ தேச துரோகியோ கிடையாது. நீங்க வந்து தாராளமா உங்களோட அதே மாதிரி நான் என்ன கறினாலும் சாப்பிடுவேன், நாய்க்கறி சாப்பிடுவேன், பன்னிக்கறி சாப்பிடுவேன், மாட்டுக்கறி சாப்பிடுவேன், அதை நீ கேட்க கூடாது. அதுவும் என்னோட தனி மனித சுதந்திரம். பெரிய வாயில வந்துருச்சியா? இப்படியே பேசிட்டு இருந்தா உடனே வெட்டி சாப்பிடுவேன். நாய் வளர்ப்பன்றது நாய்க்கறி அந்த மாதிரி நான் தான் ஃபர்ஸ்டே சொல்ல வந்து இடையில கூத்துட்டாங்க நீங்க ரெண்டு பேரும். நிறையா அவனுக்கு என்ன பண்ணுறான்னா நிறையா அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க, மாத்திரை எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊருக்காரங்களுக்கு மருந்து மாத்திரை தான் புரியும், சப்ளிமெண்ட்டு அது என்னது பில்லு அப்படின்லாம் சொன்னால் புரியாது. அதனால மாத்திரை மருந்து நிறையா எடுத்துக்கிறாங்க. அப்போ மாத்திரை மருந்து எடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா நமக்கு வந்து டேரெக்டாக ஃபுட்லேருந்தே கிடைக்கிற விஷயம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மாத்திரை தான் கிடைக்குது. உணவே மருந்துன்னு இருந்த காலம் போயிட்டு கடைசி மருந்தே உணவும் மாறும். அதாவது நார்மலா மாத்திரை ஒரு டெஃபிஷியன்சி சத்து மாத்திரை அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னா உனக்கு அது சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதுக்கு பதிலா இந்த ஒரு மாசம் இது குடிங்க இது சாப்பிடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அதை ரெகுலராகவே ஃபுட்ல வைக்கனா அப்ப நான் ரெகுலராகவே சத்து குறைபாடுல இருக்கிறேன், ரெகுலராகவே ஒரு பேஷண்டாக இருக்கிறேன்னு தான் எனக்கு தோணும். ஆமா அதுதான்டா. எவ்வளவு மாத்திரை கூட ஒரு நாளைக்கு நீ எத்தனை மாத்திரை கிட்னியில கல் இருந்தது போய் கிட்னியை சுத்தி கல்லாயிரும், அப்புறம் கல்லுல இருந்து கிட்னியை தான் காப்பாற்றணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வீகனிசத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை வந்து எங்ககிட்ட திணிக்காதீங்க. எங்களுக்கு அது மேல வெறுப்பு இல்லை, ஆனா நீங்க அதை வந்து எங்ககிட்ட திணிக்கும் போது அது எங்களுக்கு பிடிக்கல. அதாவது எங்களாலேயும் வீகன் ஃபுட்டை சாப்பிட முடியும், ஓகேவா? நாங்களுமே சாப்பிடுவோம், ஆனா நீங்க வந்துட்டு நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டீங்க, அது உங்களோட உரிமை. ஆனா அதுக்காக நீங்க என்னையும் சாப்பிடாது. அதாவது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இப்போ நான் ஒரு அடல்ட், நான் என்ன பண்ணணுங்கிறது எங்கள் அப்பா கூட முடிவெடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இதை தான் சாப்பிடணும் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எங்களோட வாதமாக இருக்குது. இன்றைய நாள் வீகன் பீப்புள்ஸ்க்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது, அதையும் சொல்லி இன்றைய நாள் பட்டிமன்றத்துக்கு விட்டு ஓகே அவ்வளோதான். இதெல்லாம் பார்க்கும்போது இது ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்.